அதிகாரம் புறங்கூறாமை. அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. அறநெறியை போற்றாமலும் அவ்வழியில் நடக்காமலும் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அவர்களுக்கு நல்லது. வணக்கம். மக்கள் யார்பக்கம் நிகழ்ச்சியின் சிறப்பு தொகுப்பை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். மக்கள் யார்பக்கம் நிகழ்ச்சியில இலவச திட்டங்கள் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவுகளை பாத்துட்டு வரோம். இன்னைக்கு 2016 தேர்தல்ல அரசியல் கட்சிகள் என்னென்ன இலவசங்களை அறிவிப்பார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு மக்கள் என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லஹானி என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் தேதி இன்னும் ஓரிரு நாட்கள்ல அறிவிக்க போறாங்க. தேர்தல் வாக்களிக்கணும்னு விழிப்புணர்வை ஏற்படுத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. பள்ளி குழந்தைகளை வச்சு அவங்க ஏற்பாடு செஞ்ச விழிப்புணர்வு பிரச்சாரம் பத்தி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லஹானி சொல்லியிருக்காரு. சென்னையில் வாக்குப்பதிவு சதவீதம் மற்ற எல்லா பகுதியில் கம்மியா இருக்கிறதுனால இங்கே ஒரு தீவிரமா விழிப்புணர்ச்சி பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்கோம். எதுக்கு ஸ்கூல் குழந்தை சொன்னால், ஸ்கூல் குழந்தை கிட்ட என்ன சொல்லிருக்கோம்னா, ஒவ்வொரு ஸ்கூல்ல உங்க அப்பா அம்மாட்ட எந்த ஓட்டிங் டேல கண்டிப்பா வீட்டுல இருக்கக்கூடாது, ஓட்டு போட வரணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம குழந்தை பேச்சு அப்பா அம்மா கேட்காம இருக்க முடியாது. அந்த இதை வச்சு பிரச்சாரம் ஆரம்பிக்கிறோம். மற்றெல்லாம் நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். சோசியல் மீடியா இருந்தாலும், சினிமா ஸ்லைடு இருந்தாலும், நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் கூட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு அன்னைக்கு தெரியும். இதை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு இருந்து இங்க பஸ் ஸ்டாப்ல ஆரம்பிச்சிருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன், ஷாப்பிங் மால் எல்லா இடத்துலயும் இது நடைபெறும். தேர்தலின் போது வாக்காளர்கள் சிரமப்படாம வாக்களிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அது என்ன ஏற்பாடுன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்க வாக்கு பதவி உங்க 1950 நம்பர் நீங்க இப்போ ஞாபகம் வச்சுங்க. SMS பண்றதா இருந்தாலும் 1950, ஏதோ கேட்க வேண்டிய இருந்தாலும் 1950. எதுக்கு 1950னா ரெண்டே இதை சொல்ல விரும்புறேன். உங்க ஓட்டர் ஐடி இதுக்கு ஒரு SMS பண்ணீங்கன்னா உங்க எந்த உங்க பூத் நம்பர், பூத் எல்லாம் சீரியல் நம்பர், உங்க வாக்கு சீட்டே உங்களுக்கு அந்த போன்ல வரும். அது மட்டும் இல்ல, உங்க பூத் இங்க இருக்கு, அது அட்ரஸும் அங்கே வரும். கூகுள் மேப் வச்சபடியா நீங்க அந்த அட்ரஸ் கூட போலாம். ரெண்டாவது 1950க்கு கியூ ஸ்பேஸ், கியூக்கு அப்புறம் ஒரு இடவிட்டு உங்க ஓட்டர் ஐடி SMS பண்ணீங்கன்னா உங்க வாக்குச்சாவடியில எத்தனை பேர் கியூல நின்றுட்டு இருக்காங்க அது கூட பதில் வரும். உங்க ஓட்டு போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அது கூட வரும். தயவுசெய்து இந்த வசதிகள் பயன்படுத்த கண்டிப்பா வாக்களிங்க. இந்த தேர்தல்ல மிக முக்கியமா நினைவில் வைத்திருக்கக்கூடிய எண் 1950 அப்படின்னு தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லஹானி சொல்லியிருக்காரு. இனி அடுத்ததா அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்ன பரபரப்பான சில கருத்துக்களை பார்க்கலாம். திமுகவுல தேர்தல்ல போட்டியிட விரும்புகிறவர்கள் கிட்ட விருப்ப மனு வாங்கும் பணிகள் வர 7ஆம் தேதி முடிவடைய இருக்கு. இது பத்தி ஸ்டாலின் சொன்ன தகவல்களை பார்க்கலாம். 154 தொகுதிகளில் 2918 கேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய தோழர்களையும் சகோதரிகளையும் அழைத்து நேர்காணல் நடத்தி முடிச்சிருக்கிறோம். வருகிற 7ஆம் தேதி இது முடிவடையவிருக்கிறது. வர சட்டமன்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் தனித்து போட்டியிடுமா அப்படிங்கிற கேள்விக்கு ஜே.கே. வாசன் பதில் சொல்லியிருக்காரு. தனித்து போட்டியிடும் அளவுக்கு எங்கள் கட்சிக்கு பலம் கிடையாது. தனித்து போட்டியிடும் அளவுக்கு எங்கள் கட்சிக்கு பலம் கிடையாது. அதில் கூறுவதிலே எனக்கு எந்த விதமான சங்கடமும் கிடையாது. அதற்காகத்தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மக்கள் விரும்பும் கட்சியாக இன்றைக்கு தமிழகத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். தமாக பலமான கட்சினும் அதனால கூட்டணி பத்தி இப்போ அவசரப்பட வேண்டியதில்லைன்னு வாசன் சொல்லியிருக்காரு. பலமான இயக்கம், மக்கள் விரும்பும் இயக்கம். எனவே தேர்தல் கூட்டணிக்கு அவசரப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேர்தல் கூட்டணிக்கு அவசரப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரியான நேரத்தில் மக்கள் உணர்வுகளை வெற்றி கூட்டணியாக நாங்கள் பிரதிபலிப்போம். மார்ச் 2வது வாரத்துல கூட்டணி பத்தி தமிழ் மாநில காங்கிரஸ் முடிவு செஞ்சிடும்னு வாசன் சொல்லியிருக்காரு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே தொடர்ந்து எந்த மாற்றமும் இல்லாமல் நான் கூறிக்கொண்டு வருவது மார்ச் 2ஆம்
வாரத்தில் என்னுடைய சுற்றுப்பயணம் முடிந்த பிறகு அதிகாரப்பூர்வமான கூட்டணி அறிவிப்பை வெளியிடுவோம் என்பதுதான். கூட்டணி பேச்சுவார்த்தை பத்தி ஒவ்வொரு கட்டத்திலும் என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சொல்லியிருக்காங்க. கூட்டணியை பொறுத்தமட்டில் நாங்கள் ஏற்கனவே நட்பு ரீதியாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம். தற்பொழுது மேலிட பொறுப்பாளராக இருக்கும் மரியாதைக்குரிய பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள்தான் அந்த பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அதனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முடிவாக இல்லை என்றால் ஒவ்வொரு கட்டமாக என்னால் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முடிவாக இல்லை என்றால் ஒவ்வொரு கட்டமாக என்னால் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அது நல்லதும் அல்ல. பாஜக சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புறவங்க மனு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிற தமிழிசை எப்படிப்பட்டவங்க விருப்ப மனு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியின் துணை இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற அளவில் எங்களது அடிப்படை கட்டமைப்பை மிக பலம் பொருந்தியதாக நாங்கள் மாற்றி இருக்கிறோம். நாளையும் நாளை மறுநாளும் 234 தொகுதிகளிலும் போட்டியிட விரும்புபவர்கள் விருப்ப மனு பெறப்படுகிறது. அதனால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அதுவும் ஊழலற்ற சேவை செய்ய வேண்டும், வளர்ச்சியை தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சேவை செய்யும் மனப்பான்மை உள்ளவர்கள் நாளை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடுவதற்கு மனு செய்யலாம். ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை பெற்ற பேரறிவாளன், சாந்தன், முருகன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கணும்னு மத்திய அரசுக்கு தமிழக அரசு சார்பா கடிதம் எழுதப்பட்டிருக்கு. தேர்தல் நெருங்கி வர நிலையில இப்படி ஒரு கடிதம் எழுதி இருக்கிறது பத்தி அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லி இருக்கிற கருத்துக்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னால இது தொடர்பா நம்ம மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில ஜனவரி 22ஆம் தேதி அன்னைக்கு வெளியான கிசுகிசுவை பார்த்துடலாம். வணக்கம். முன்னாள் பிரதமர் கொலை வழக்குல தண்டனை பெற்ற 7 பேரை டெல்லியை பத்தி கவலைப்படாம அவங்கள விடுவிக்கணும்னு கோட்டை வட்டாரம் அதிரடியா முடிவு பண்ணியிருக்கான். இதுக்காக ஏற்கனவே செஞ்ச முயற்சியில உச்சநீதிமன்றம் போட்ட முட்டுக்கட்டையை நீக்கிறதுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்காங்களாம். ஆளுநருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த 7 பேருடைய தண்டனையையும் குறைச்சு விடுவிக்கிறது தான் இந்த திட்டமா. சினிமா கலைஞர்கள் எல்லாம் திடீர்னு ஒண்ணு சேர்ந்து இந்த 7 பேரையும் விடுவிக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க இல்லையா, அதனுடைய பின்னணியும் இதுதானா? 7 பேர் விடுதலைக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்கிறது பத்தி திமுக பொருளாளர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னு இப்ப பார்க்கலாம். இது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தலைவர் கலைஞர் அவர்கள் நேற்றுக்கு தெளிவா மத்திய அரசு உடனே இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தெளிவா சொல்லிடுச்சு. ஆனா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியல் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் தேர்தலை முன்னிட்டு இது வேண்டுமெனே ஒரு நாடகத்தை நடத்துவதற்காக எப்படி தேர்தல் நெருங்க தவறான வாக்குறுதிகளையும் பொய்யான உறுதிமொழிகளையும் சொல்லிட்டு இருக்காங்களோ அந்த அடிப்படையில் தான் இதையும் கையில் எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு தான் தமிழக அரசு இப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறதா சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமாரும் சொல்லியிருக்காரு. இல்ல, இதுவரை செயல்பட்டு இந்த கடிதம் எழுதியிருக்காங்கல்ல, முதன்மை செயலாளர் வச்சு கடிதம் எழுதியிருக்காங்க. 2014 ஏற்கனவே அவங்களுக்கு இந்த முயற்சி ஈடுபட்டு 2014க்கு பிறகு இந்த முயற்சி எடுக்கப்படாமல் தற்சமயம் தேர்தல் இருக்கின்ற சூழலில் அவர் விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பது அரசியல் நோக்கம் இருப்பதாக தெரிகிறது. இப்போ இந்த கடிதத்துக்கு என்ன அவசியம் வந்துச்சுன்னு தெரியலன்னு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கார். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சென்ற டிசம்பர் மாதம் வழங்கப்பட்டது. 3 மாதங்கள் இது குறித்து எதுவுமே பேச்சு இல்லாமல் எதற்காக இப்போது இந்த பிரச்சனை வந்தது என்று தெரியவில்லை. நம்மை பொறுத்தவரைக்கும் இதை அரசியலாக்குவதற்கு நாங்கள் விரும்பவில்லை. 7 பேர் விடுதலைக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்குமான்னு பொன் ராதாகிருஷ்ணன் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். மத்திய அரசு நிலை என்னவா இருக்கும் சார்? தமிழக அரசுடைய கடிதத்துக்கு மத்திய அரசு நிலை என்னவா இருக்கும்? தகுந்த நேரத்தில் தகுந்த முடிவெடுப்பார்கள். என்ன தேவை அது தகுந்த. இது அரசியலாக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது.
இன்றைய விஐபி தொகுதியில பேராவூரணி தொகுதி பத்தி பார்க்க போறோம். இந்த தொகுதியோட எம்எல்ஏ அருண் பாண்டியன் தேமுதிக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு தேமுதிகவுல அதிருப்தியாகி இப்ப அதிமுகவுல சேர்ந்திருக்காரு. தொகுதியில அவருடைய செயல்பாடுகள் பத்தி தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். தொகுதியை தலை காட்டுவதில்லை, பேராவரணிக்கு வருவதே இல்லை, பேராவரணி தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை, பேராவரணியில் சுத்தர போக்குவரத்து இல்லை. அதாவது இப்ப வெளியூர்லேருந்து பேராவரணி வரனா ரொம்ப சிரமமா இருக்கு. பேராவரணிக்கு பஸ் வசதி சுத்தரா இல்லை, சரி பண்ணி தெரியாங்கனால ஒண்ணுமே சரி செய்யல. பேராவரணி தொகுதி சுத்தர வரல அவர் 5 வருஷத்துக்கு அப்புறம். கடைசியாக பார்க்கவே இல்லை சார். ஒரு பேஸ்புக்கில் கூட போட்டாங்க, காணவில்லை பேராவரணி தொகுதி சட்டமன்ற வரன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா வரவே இல்லை சார் அவர். அதாவது பேராவரணியில் வீடு எடுத்து தங்கி நான் வந்து தொகுதிக்கு சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அதனால அது 1 மாதம் வந்தார், அதுக்கப்புறம் வரவே இல்லை. பேரூராட்சி இருக்கு, பேரூராட்சி பெருந்தலைவர் இருக்காரு, அவரை சார்ந்த பகுதிக்கு செய்திருவாரு. ஒன்றிய அளவில் அல்லது தொகுதி அளவில் சொன்னா எதுவுமே இல்லை. அதாவது அந்த ஒட்டுமொத்தமா சொன்னா சட்டமன்ற தொகுதி அளவிலான வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லை. ஒன்றிய பெருந்தலைவர், ஒன்றிய சேர்மன் இருக்காங்க, அவங்களுக்கான நிதியில் இருந்து வர்றது அவங்களுடைய செயல்பாடு. ஏன்னா அவங்க நாளைக்கு இதே மக்களோடு இருக்க போறவங்க, இவருக்கு தேவையில்லை, இந்த பகுதி மக்களும் தேவையில்லை இனிமேல். அதனால அவர் எதையும் செய்யவும் இல்லை, செய்ய போறதும் இல்லை இனிமேல். தொகுதிக்குள்ளே வரல, வராதவர் திரும்ப எப்படி வருவாருங்கிறது நான் தத்து பிள்ளை மாதிரியாகி போயிடுச்சு. பேராவரணி தொகுதியை வந்து யாரோ எங்கே இருந்து வந்ததுனால நமக்கு அதை சிறப்பாக செயல்படுத்த முடியல. இப்போ உள்ளூர்காரங்க செய்திருந்தாங்கன்னா நம்மளை அவங்கள்ட்ட கேட்டிருக்கலாம், நேரடியாக கேட்க முடியாது. இன்னைக்கு அவரை கேட்கணும்னாலும் நம்ம போய் தேடி கூட பார்க்க முடியல. அந்த கண்டிஷன்ல தான் இருக்கு பேராவரணி தொகுதி. பகுதியினுடைய தென்னை வளர்ச்சிக்காக நிறைய உதவிகளை அரசாங்கத்திலிருந்து பெற்றுத் தருகிறேன் அப்படின்னு அவரும் சொல்லியிருந்தாரு. ஆனா இதுவரைக்கும் எதுவும் நடக்கவே இல்லை. கயிறு வாரியம் இந்த பகுதிக்கு அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அதுவும் வரவே இல்லை. நாங்க ஒவ்வொரு முறையும் பொள்ளாச்சியை நோக்கி தான் போக வேண்டியிருக்கு. எங்களுக்கு அடிப்படையா இதுக்கான இதெல்லாம் அவங்க செஞ்சு கொடுக்கணும். இது வரைக்கும் அவர் செய்யவே இல்லை. எங்க தொகுதிக்காக அவர் எந்த குரலையும் கொடுத்ததே கிடையாது. இந்த பகுதியில் எந்த விதமான ஒரு பாலமோ பள்ளிக்கூடமோ எதுவுமே அவர் கட்டவும் இல்லை. அவருடைய தொகுதி நிதியிலிருந்து எதுவுமே வந்தது இல்லையே. எந்த தொகுதி நிகழ்ச்சியிலையுமே அவர் கலந்துகிட்டது கிடையாது. அவர் ஒரு காணா போன எம்எல்ஏன்னா உண்மையா இருக்கு. காட்டாறு இருக்குது, மழை நேரத்தில் அதிகமான தண்ணி வரும். அந்த 2 காட்டாத்தையும் உயர்த்தி, தரைப்பழமா இருக்கிறத கொஞ்சம் உயர்த்தி அதை கட்டி தரினாரு. அதை கடைசி வரையும் அவர் செய்யல. அடுத்தது இந்த சாலைகள் எல்லாம் பட்டுக்கோட்டை பேராவூரணி சாலையும், பேராவூரிலிருந்து ஆவணம் சாலையும், பேராவூர்லேருந்து அறந்தாங்கி சாலையும் சரி பண்ணி தரேன்னு சொன்னாரு. அதையும் செய்யல. அப்புறம் கிராமப்புற இணைப்பு சாலைகள் எல்லாம் எல்லாத்தையும் சரி செஞ்சேன்னு சொன்னாரு. எந்த இணைப்பு சாலையுமே செய்யல. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பிரமுகர் பார்வை. இன்னைக்கு பிரமுகர் பார்வையில திரைப்பட பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாரு. அரசியல்வாதிகளையும் நிர்வாகத்தையும் குறை சொல்ற மக்கள் சுயநலவாதிகளாக இருப்பதை மாத்திக்கிடணும்னு சொல்லியிருக்காரு ஸ்ரீனிவாஸ். ஒருத்தன் காசு இல்லைன்னா அவனை மேக்சிமம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். அது பணம் இருக்கப்பட்டவன் தான் பண்றான் மேக்சிமம். So and then they blame the politicians. Amazing, no? Blame the politicians, the police, everything. அது யாருமே சரி கிடையாது. இவங்க ஏதோ ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி. We are very greedy and selfish people. We are all over the world, everyone is like that. ஆனா இந்த ஊர், நம்ம ஊர் கொஞ்சம் ஜாஸ்தி. இப்போ சொல்ல போனோம்னா இப்போ ஒரு வாக் போனோம்னாலும் ரோடு வழி நடக்க முடியாது. இப்போ எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா கண்டிப்பா பயமா தான். எங்க அப்பா வந்து அவர் 84 வயசுல இப்பதான் சமீபத்தில் இறந்து போனார். அவர் வெளியில போனா அவருக்கு பயமா இருக்கும், எப்படா எவன் வந்து அடிச்சுட்டு போறான். அந்த மாதிரி ஒரு டிராபிக் கண்டிஷன்ஸ். நோபடி ஸ்டாப். ரெட் சிக்னல் எவனும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. There's an interesting thing that I saw in London recently. You know, it says ஒரு hoarding இதுக்கெல்லாம் தான் அங்க hoarding, not for anything else. Don't overtake a cyclist. சைக்கிளிஸ்டுக்கு அவங்க கொடுக்கப்பட்ட ரெஸ்பெக்ட், பெடஸ்ட்ரியனுக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்பெக்ட். ஒருத்தர் கிராஸ் பண்ணிட்டு இருந்தானா எல்லாரும் நின்றுடுவாங்க அங்க, வெதர் வாட் எவர் என்ன லைட் ஆனாலும். when somebody is crossing you stop, simple. அது பெடஸ்ட்ரியன்ஸுக்கும். இங்க வந்து சைக்கிள் எல்லாம் ஓட்டினா அவ்வளவுதான், நம்ம லைஃபே போயிடும். ஸோ ஐ திங்க் people have to help the police administration. அவங்கள ஹெல்ப் பண்ணா தான் நம்ம நாடு ஒரு புரியும்.
வணக்கம். முரசு கட்சிக்கு 3 இடத்திலிருந்து கூட்டணிக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நிலையில 4 அணி விடுத்த நேரடி அழைப்பை கண்டுகொள்ளாத முரசு கட்சி தலைமை தாமரை கட்சியோட போறதா அல்லது சூரிய கட்சியோட போவதான்னு குழம்பி போயிருக்கிறதா தெரியுது. எப்படியும் முரசு கட்சிக்காரர் நம்ம அணிக்கு வரப்போறது இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட 4 அணி மதவாத கட்சியோட அவர் பேசுறதால எங்க கூட்டணிக்கு வேணாம் அப்படின்னு அறிவிக்க தயாராயிட்டாங்களாம். எப்படியும் முரசுக்காரர் வேறொரு அணியோட கூட்டணி அறிவிக்க போறாரு. அதுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பை வெளியிட்டாச்சுன்னா கௌரவமாவது மிஞ்சுன்னு நினைக்கிறாங்களா? இன்னைக்கு அரசியல் கிசுகிசு என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இன்றைக்கு அடுத்ததான் நம்ம கருத்து கணிப்பை பார்க்க போறோம். இந்த கருத்து கணிப்புல கடந்த 2 வாரங்களாக இலவசங்கள் பற்றி பல்வேறு விதமான கேள்விகளை மக்கள் கிட்ட எழுப்பி அதற்கான பதில்களை பார்த்துட்டு வந்தோம். இலவசங்களை பெற்றுக்கொள்வது சரியா? இலவசங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கிறதா? இலவசங்கள் உண்மையான பிரச்சனைகளை திசை திருப்புகிறதா? இலவசங்களுக்கு யாரை குற்றம் சாட்டுவது அப்படின்னு பல்வேறு விதமான கேள்விகளை மக்கள் கிட்ட முன் வச்சு அதற்கான பதில்களை விவாதத்தோட நம்ம பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கும் இறுதியாக ஒரு கேள்வி மக்கள் கிட்ட முன்வைக்கப்பட்டு அதற்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக 2 விருந்தினர்கள் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்திருக்காங்க. பத்திரிகையாளர் திரு சுசி திருஞானம் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு சுசி திருஞானம். அடுத்ததாக கிருஷ்ணன் மீடியாவை சேர்ந்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி. இப்போ மக்கள் கிட்ட நம்ம என்ன கேள்வியை முன் வச்சோம், அதற்கு அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். சோ மக்கள் கிட்ட நம்ம முன்வைத்த கேள்வி, அதாவது 2016 தேர்தல்ல அரசியல் கட்சியினர் என்னென்ன இலவசங்களை அறிவிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வந்து மக்கள் கிட்ட முன் வச்சோம். அதற்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதாவது வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லி 32% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு சொல்லி 17% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் போன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி 13% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் போன்ற இலவசங்களை வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி 16% பேர் சொல்லியிருக்காங்க. சோலார் பொருட்கள் வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி 4% பேர் சொல்லியிருக்காங்க. பேட்டரி பைக், அதாவது மாணவர்களுக்கு, அவங்க வந்து 2% வந்து சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கு தேவையான எழுது பொருட்கள் இலவசங்களாக அறிவிப்பார்கள் அப்படின்னு சொல்லி 4% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பெண்களுக்கான சுகாதார பொருட்கள் இலவசமாக அறிவிப்பார்கள் அப்படின்னு 3% பேர் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 9% பேர் சொல்லியிருப்பாங்க. இலவசங்களை பொறுத்தவரை பல்வேறு விதமான ஒரு பொருட்கள் வந்து இலவசங்களாக அறிவிக்கப்பட்டு வருது. தேர்தல் முடிந்ததும் இந்த இலவசங்களை அறிவித்த கட்சி, எல்லா கட்சியுமே வந்து பாத்தீங்கன்னா பிரதான கட்சிகள் இலவசங்களை அறிவிக்கிறாங்க. தேர்தல் முடிந்த ஆட்சிக்கு வந்ததும் அந்த இலவசங்கள் எல்லாமே வழங்கப்பட்டு வருது. 2016 தேர்தலில் இந்த பொருட்கள் எல்லாம் அறிவிப்பார்கள் அப்படின்னு மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. இது பற்றி தான் இன்னைக்கு நம்ம விவாதிக்க போறோம். முதல்ல திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கிட்ட கேட்கலாம். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இவ்வளவு பொருட்கள் வந்து சொல்லியிருக்காங்க, மக்கள் இத்தனை சதவிகிதத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பொருட்கள் எல்லாம் எந்தெந்த கட்சி கொடுக்கிறதோ அந்த கட்சிக்கு நாங்க நிச்சயமா ஓட்டு போடுவோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்களா? இது ஒரு லார்ஜ் அகாடமிக் கொஸ்டினா எடுத்துக்காம இந்த சர்வேலயே ஒரு ஃபன் எலிமெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ற ஒரு கேள்விதான் இது. ஏன்னா இந்த சர்வே நீங்க எடுத்துட்டு கொஸ்டினர் எடுத்துட்டு மக்களை போய் நேரடியா சந்திக்கும் போது இந்த இலவசங்கள் கொடுப்பது சரியா, இலவசங்களா இல்ல நம்மளுடைய எக்கானமிக்கு எவ்வளவு டேமேஜ் ஆகுது ஆகலையா, இல்ல இந்த இலவசங்கள் வந்து எல்லாருக்கும் போய் சேருதா அப்படின்னு ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன் வரும்போது ஒரு 2 கேள்வி கேட்கிறோம். இந்த வாட்டி இலவசங்கள் அறிவிப்பாங்களா அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு மெஜாரிட்டி எல்லாருமே வந்து கண்டிப்பா இலவசங்கள் இந்த வாட்டியும் இருக்கும். 2016 தேர்தலில் இலவசங்களுடைய அறிவிப்பு இல்லாம இருக்காதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. சரி, அப்படி இலவசங்கள் அறிவிக்கப்பட்டால் என்ன இலவசங்கள் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க மக்கள் கிட்ட கேட்கும்போது அவங்களே எதிர்பார்க்காத ஒரு கேள்வி. அவங்க உடனே வந்து டிவி கொடுத்தாச்சு, கிரைண்டர் கொடுத்தாச்சு, மிக்சி கொடுத்தாச்சு, ஃபேன் கொடுத்தாச்சு, கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் உடனே எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள்னு நீங்க பாத்தீங்கன்னா அது வாஷிங் மிஷின், இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நாங்களே எதிர்பார்க்காதது. நிறைய பேர் சொன்னாங்க இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாம் கொடுப்பாங்க பாருங்க இந்த வாட்டி அப்படின்னு. சரி, அப்படி பலதரப்பட்ட, அதுலயும் நீங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்கணும். நம்ம இது வரைக்கும் எல்லா கேள்விக்குமே வந்து நகர்ப்புறம், கிராமப்புறம், ஆண் பெண் வித்தியாசம் எல்லாம் பார்ப்போம். இந்த ஒரு கேள்விக்கு நம்ம அதை பார்க்க முடியாத ஒரு குழப்பம். ஏன்னா வந்து பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. இது எப்படி போச்சு அப்படின்னா இந்த வாட்டி தேர்தலுக்கு வந்து மக்கள் எதிர்பார்க்கிறாங்கிறது ஒண்ணு, இதெல்லாம் தான் கொடுக்க முடியும். அங்கதான் மக்களுடைய ஒரு ஆழ்ந்த அரசியல் ஆர்வத்தையும் எக்கானமி மேல இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கூட இருக்க புரிதலையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா எங்களுக்கு கிடைச்சது. இவ்வளவு பைசா செலவாகும், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு போக போக இன்னும் நான் விரிவா அதை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். நிச்சயமா. திரு சுசி திருஞானம், இப்போ 2 வாரங்களா இலவசங்கள் பத்தி தான் தினமும் ஒரு கேள்வி வந்து
பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா இலவசங்கள் வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறதா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல, எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தல அப்படின்னு சொன்னாங்க. இலவசம் வந்துட்டு உழைக்கும் திறனை குறைக்கிறதா அப்படின்னா ஆமா, எங்களுடைய உழைக்கும் திறனை குறைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இலவசங்கள் வழங்குவது நியாயமா அப்படின்னு கேட்டதுக்கு பெரும்பாலானோர், இப்ப நான் சொல்றது எல்லாமே பெரும்பாலானோர் சொன்னது ஆமாம், அதாவது இலவசங்கள் வழங்குவது நியாயமில்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலானோர் வந்து கருத்து சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இலவசங்கள் அப்படின்னா இன்னென்ன பொருட்கள் எல்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க அப்படின்னும் மக்கள் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க. வாஷிங் மிஷின் 32%, ரெஃப்ரிஜரேட்டர் கொடுப்பாங்கன்னு 17%. அப்போ இந்த விஷயத்தை எப்படி பாக்குறது? மக்களுக்கு இலவசங்கள் மேல ஆர்வம் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாமா? தமிழக அரசியல்ல கிட்டத்தட்ட கடந்த 2-3 தேர்தல்களில் இலவச பொருட்கள், அதுவும் கவர்ச்சிகரமான இலவச பொருட்கள் அப்படிங்கிறது ஒரு சக்சஸ் ஃபார்முலான்னு ஆயிடுச்சு. அதனால கட்டாயம் இந்த வாட்டியும் இலவசங்கள் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னா, மிக குறைந்த மக்கள், அதாவது அடித்தட்டு மக்கள், என்ன மிகவும் ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு மட்டும் இலவசங்கள் தேவை. அதுவும் தரமான இலவசங்கள், மரியாதையோடு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைமை அவசியம் நான் கருதுறேன். ஏன்னா கட்டாயம் உங்களுடைய கருத்து கணிப்புல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், கிட்டத்தட்ட 67% நினைக்கிறேன் பெண்கள் சார்ந்த கோரிக்கைகள், ஏன்னா சமையலறை பொருட்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறீங்க. வாஷிங் மிஷின்ஸ், ரெஃப்ரிஜரேட்டர், இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ், இதுக்கு கிட்டத்தட்ட 67% மக்கள் தெரிவிக்கிறாங்க. அதனால நிச்சயமா பெண்களுடைய சமையல் பணி என்பது மிக மிக ஒரு கடுமையான பணி, சவாலான பணி. அந்த பணிக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. ஏன்னா புதுசா கற்றுக்கொள்ள வாய்ப்பில்லாத ஒரு பணியை திரும்ப திரும்ப செய்யறாங்க. அது அவங்களுடைய தியாகத்தோட ஒரு வடிவம். நிச்சயமா அடித்தட்டு மக்களுக்காவது அதுல இருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்றால் இத்தகைய பொருட்கள் கொடுக்கிறது நல்லதுதான். ஆனா தரமானதா கொடுக்கணும், யாருக்கு தேவையோ அவர்களுக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. 2016 தேர்தலில் அரசியல் கட்சிகள் என்னென்ன இலவசங்களை எல்லாம் அறிவிப்பார்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். வாஷிங் மிஷின் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி 32% பேர் சொல்லியிருக்காங்க. ரெஃப்ரிஜரேட்டர் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி 17% பேர் சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் போன் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி 13% பேர் சொல்லியிருக்காங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் அறிவிப்பாங்க அப்படின்னு 16% பேரும், சோலார் பொருட்கள் அப்படின்னு 4% பேரும், மாணவர்களுக்கு பேட்டரி பைக் அறிவிப்பாங்க அப்படின்னு 2% பேரும், மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் அறிவிப்பாங்க அப்படின்னு 4% பேரும், பெண்களுக்கான சுகாதார பொருட்கள் 3% பேரும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 9% பேரும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம விரிவா விவாதிச்சுட்டு வரோம். தொடர்ந்து திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் பேசலாம். திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இப்ப வாஷிங் மிஷின் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி 32% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கட்சி தேர்தல் அறிக்கையில இது இடம்பெறும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? மக்கள் ரொம்ப இதுலதான் ஒரு மக்களுடைய புரிதல் நம்ம பார்க்கணும். 2 திராவிட கட்சிகளுமே இந்த முறை இலவசங்கள் அறிவிப்பாங்கிறதுல நிறைய பேர் தெளிவா இருந்தாங்க. எந்த ஒரு திராவிட கட்சியுமே முன் வந்து இல்ல இந்த வாட்டி வந்து அந்த லீடிங் 2 பார்ட்டிஸ் ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சிகளுமே வந்து இல்ல இந்த வாட்டி இலவசங்கள் இல்லைன்ற நிலைப்பாட்டை எடுக்க மாட்டாங்கிறது மக்களுடைய கருத்தா இருக்கு. அதுதான் அவங்க பண்ண போறாங்களா நம்மளுக்கு தெரியாதா, நான் தான் மக்களுடைய கருத்தா இருக்கு. இன்னொன்னு இது மக்கள் வந்து ரொம்ப தெளிவா சொன்னது எப்படின்னா, இது வந்து ஒரு சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீமா தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஒருத்தர் பண்ணி இன்னொருத்தர் பண்ணலன்னா அது ஒரு பின்னடைவா போயிடும். சோ அதனால 2 பேருமே பண்ணுவாங்கிறது மக்கள் கிட்ட இருக்கு. இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்றா வர கட்சிகள் வந்து இது போன்ற அறிவிப்புகளை வெளியிடாதுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் மக்களுக்கு இருக்கு. அதை பத்தியும் அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இதுல வந்து பெண்கள் சார்ந்த பொருட்கள் நிறைய இருக்குன்னு சொல்லும் போது ஆண்களும் சரி பெண்களும் சரி 2 பேருமே சேர்ந்துதான் இந்த பொருட்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இது பெண்களுக்காகன்னு பார்க்காம அந்த குடும்பத்துக்கான பொருட்களை கேட்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூடா தான் சர்வே மூலமா எங்களுக்கு தெரிய வந்தது. அது கடைசியில அதோட லார்ஜர் பெனிஃபிஷியரி அந்த உமனாவே இருந்தாலுமே கூட அந்த குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை தான் மக்கள் வந்து நிறைய முன்னிலைப்படுத்தி சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததான் இமீடியட்டா அவங்க எடுத்துக்கூடிய செக்மெண்ட்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணக்கூடிய செக்மெண்ட்ஸா பாக்குறாங்க. இதோட ஸ்டூடெண்ட் செக்மெண்ட்ஸ் பார்த்தா குறைவா தான இருக்கு, 4% இல்ல. நீங்க அந்த ஸ்டூடெண்ட் செக்மெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து பெண்களுக்கான சுகாதார பொருட்கள் அப்படிங்கறாங்களே, அதுல கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தியும் பேசுறவங்க இருக்காங்க. எப்படி மாணவிகளுக்கு இன்னைக்கும் கூட மாணவிகளுக்கு வந்து இன்னைக்கும் கூட அவர்களுக்கு தேவையான அந்த சானிட்டரி பேடா இருக்கட்டும், அது முதற்கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அந்த மொபைல் மாதிரி சொல்றாங்க இல்லையா, பேட்டரி பைக், இதெல்லாம் ஒரு லார்ஜ் சங்கா இருக்கு. எந்த குரூப்புக்கு டார்கெட் பண்ணி ஃபேமிலிக்கு அப்புறம் யாரை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வாய்ஸ் கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
நிச்சயமா திரு சுசி திருஞானம், இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 4%, பெண்களுக்கான சுகாதார பொருட்கள் அப்படின்னு ஒரு 3%. இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களுக்கான குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தா 60% மேல சொல்லிருக்காங்க. இது மக்களுடைய என்ன மாதிரியான மனநிலையை காட்டுகிறதுன்னு நினைக்கிறீங்க? 2006 எலெக்ஷன் இலவச டிவி வந்தாச்சு. அடுத்து 11 எலெக்ஷன் பொறுத்தவரை மிக்சி, கிரைண்டர், ஃபேன் வந்தாச்சு. அடுத்து ஒரு ஃபேமிலி ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொன்னா வாஷிங் மெஷின், ரெஃப்ரிஜரேட்டர், இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படிங்கிற அடுத்த சாய்ஸா வருது. என்னை பொறுத்தவரை இந்த தேவைகள் அடித்தட்டு மக்களுக்கு போய் சேருவது தவறே இல்லை. அதனால கட்டாயம் இந்த கட்சிகள் இந்த அறிவிப்புகளை வெளியிட வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு சில நாட்கள்ல தேர்தல் அறிக்கைகள் வந்துடும். அதுல பிரதான கட்சிகளுடைய அறிவிப்பில் இந்த இலவச பொருட்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல நீங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயம் மக்கள் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு யதார்த்தம் தான். என்னன்னு சொன்னா இப்போ 1,65,00,000 கார்டுக்கு, ஃபேமிலி கார்ட்ஸுக்கு கொடுக்கறாங்கன்னு சொல்லும்போது அது நிறைய தேவையற்ற மனிதர்களுக்கும் போய் சேருது. ஏன்னா இன்னொன்னு தரமற்றதா போய் சேருது, இன்னொன்னு அவர்களை அவமதித்து போய் சேருது. இதை மாற்றி குறைந்தபட்சமான 25 lakhs 30 lakhs உண்மையிலே தேவையானவர்களுக்கு மட்டும் தரமான பொருட்களாக மரியாதையோடு வழங்குவது அப்படிங்கிற முறையில் நடந்தா இந்த இலவச திட்டங்கள் கூட ஒரு நல்ல திட்டங்கள் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிச்சயமா திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இப்ப இந்த பொருட்கள் சார்ந்து அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே பொருட்களா தான் கேட்டிருக்காங்க. இலவசம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் சர்வீஸ், அதாவது இந்த சேவையை பத்தி யாரும் எதுவும் கேட்கலையா? எங்களுக்கு வந்து ஃப்ரீயா எஜுகேஷன் வந்து கொடுக்கணும், இல்ல வந்து ஒரு சுகாதாரம் வந்து எங்களுக்கு ஃப்ரீயா நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸோ இல்ல வந்து மருத்துவ வசதிகளோ ஃப்ரீயா வேணும் அப்படின்னு சொல்லி யாருமே இதை வந்து கேட்கலையா? ஏன்னா கழிப்பறைகள் இன்னும் நிறைய இடங்கள்ல பிரச்சனைகளா தான் இருக்கு. அதை பத்தி யாருமே ஏதாவது சொல்லலையா? நீங்க கழிப்பறைன்னு சொன்னதுல அந்த பாயிண்ட்ல இருந்தே நான் எடுக்கிறேன். ஒரு சின்ன விஷயத்த வந்து கோயம்புத்தூர் மாநகரத்துல இருந்து ஒருத்தர் சொன்னாரு. எப்படி அங்க ஒரு கழிப்பறை கட்டி அந்த கழிப்பறையில வந்து அங்க எதிர்த்தாப்புல இருந்த ஒரு காலனில இருந்து ஒரு 4 பேரோட போட்டோவை போட்டு இதை பாருங்க இவங்க எல்லாம் அதை யூஸ் பண்றாங்க மாதிரி டிமீனிங்கா ஒரு ஸ்டேட்டஸ் போயிடுச்சு. சோ மக்கள் வந்து இந்த இதெல்லாம் ரொம்ப ஞாபகம் வச்சுட்டு நம்ம கிட்ட எடுத்து சொன்னாங்க. சர்வீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் வந்து இலவசங்கள் இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, ஒரு தரமான உணவு வந்து ஒரு மலிவான விலையில கிடைக்குது, அதை வந்து ஒரு இலவசமா மக்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது என்னதான் ஒரு கம்மி ரேட்ல கொடுத்தாலும் அதுக்கு பைசா கொடுத்து விலையில்லா பொருட்கள், அந்த விலையில்லா பொருட்கள்ங்கிற டேக் வந்து மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்குங்கிறது நம்மளோட சர்வேல ஒரு முக்கியமான ஃபைண்டிங். நீங்க அவங்க கிட்ட போய் கேட்கும்போது அரசாங்கம் வழங்க வேண்டிய இலவசங்கள் என்னவா இருக்கும், எதை வந்து அரசியல் கட்சிகள் முன்னிலைப்படுத்துவார்கள் என்று நீங்கள் கேள்வி வைத்தால் மக்கள் படபடவென்று சொல்லக்கூடியது பொருட்கள். அவர்கள் வந்து சர்வீசஸ வந்து இன்னைக்கு வந்து அதை வந்து ஒரு அரசாங்கத்தோட கடமையா பாக்குறாங்க. இந்த இலவச பொருட்களை வந்து ஒரு ஐசிங் அந்த கேக் மாதிரி பாக்குறாங்க. இலவசங்களை சார்ந்த அரசியல் அந்த அரசாங்கம் கிடையாது, அந்த சர்வீசஸ் சார்ந்த அரசாங்கம் தான். அதுதான் அவங்களுடைய 90% எதிர்பார்ப்பு. ஆனா அந்த 10% இருக்கக்கூடிய இந்த கிளாமரஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த அரசாங்கத்துக்கு ஒரு டேகா போகுது, அவ்வளவுதான். நிச்சயமாக இலவசங்களை பொறுத்தவரை மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது பலவாக இருக்கிறது. அது கிராமப்புறங்களாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறங்களாக இருந்தாலும் சரி, பொருட்கள் சார்ந்த இலவசங்களுக்கு நிச்சயமாக வரவேற்பு கிடைக்கிறது என்பதை இந்த சர்வே மூலம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். அதே நேரத்தில் இந்த சேவைகள் என்று சொல்லப்படுகின்ற இலவச கல்வி, இலவச வேலை வாய்ப்பு, இலவச சுகாதார வசதிகள் அப்படிங்கிறது நிச்சயமா இது அரசினுடைய கடமை. அதை எல்லா இடத்திலையும் அரசு நிச்சயமாக செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மக்கள் வந்து முன் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. இன்னும் சில தினங்களில் வந்து கூட்டணி எல்லாமே முடிவாகிவிடும். இன்னும் 2-3 தினங்களில் தேர்தல் தேதியும் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தல் அறிக்கையை வெளியிடும். அந்த தேர்தல் அறிக்கையில இலவச பொருட்களுக்கான எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடத்துல இருக்கு. போக போக அதற்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போறோம். இந்த விவாதத்தில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த திரு சுசி திருஞானம் அவர்களுக்கும் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.